ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டிமார்ட் ஷாப்பிங் தான் போயிருக்கோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, அடிக்கடி டிமார்ட் போவோம், இப்போலாம் போகவே முடியல. சரி, சும்மா போயிட்டு வரலாம், அந்த மேட்டெலாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷாப்பிங் போயிருக்கோம். கண்டிப்பாக வீடியோ நல்லா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஜெரோன் குட்டி போனோன்னே அவனுக்கு தேவையான வாட்டர் பாட்டிலு, இது பாக்ஸு எல்லாமே எடுத்துக்கிட்டான். இதெல்லாம் இப்போ வாங்கினாலும் எப்படியும் உடச்சிருவான். ஸ்கூலுக்கு போகும்போது வாங்கி கொடுக்கலான்னா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டான். சரி இருக்கதட்டி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவனை எடுக்க சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த கிச்சன் அசசரிஸ், இந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா ரேட்டு மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது ரேட் வந்து பாதி ரேட் தான் இருக்கும். அதனால தான் வந்து டிமார்ட்டில் வாங்குறது. ஆல்ரெடி டிமார்ட்டில் வாங்கி நிறைய சேர்த்து வச்சுருக்கேன், எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. இங்கே வாடகை வீடு தான், இருந்தாலும் இடம் கம்மியாக இருக்குது கிச்சனில்ங்கிறதுனால நிறைய வந்து யூஸ் பண்ணாமல் தான் இருக்கேன். சரி இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அந்த பக்கம் போய் என்ன ஏதுன்னு பார்த்தா தான் ஆகும். இந்த சின்ன டீ கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 20 ரூபீஸ், 25 ரூபீஸ் அப்படி தான் இருக்குது. பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டிலும் இருக்கும், பிளாஸ்டிக் பாட்டிலும் இருக்கும். நல்லா கிச்சனை வந்து சொந்த வீட்டிலலாம் இருக்கிறவங்க இதை மாதிரி அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போதில்ல, அதனால் வந்து ஸ்கூல் லன்ச்சு பாக்ஸு அதெல்லாம் வந்து நிறைய வந்து புதுசு புதுசாக மாடல் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். குக்கர் தான் வாங்கலான்னு நினச்சி போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சரி அடுத்த டைம் வரும்போது வாங்கிக்கலாம், இப்போதைக்கு காசு கம்மியாக இருக்குன்னு குக்கர் வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கள் ஊர் சைடில் இதெல்லாம் பொரிக்காஞ்சட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆனால் அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதுவே 700 ரூபீஸ் இருந்துச்சு. அடுப்பு, இந்த வெஜிடபிள் சாப்பர்லாம் வந்து இது கட்டிங் போர்டு வாங்கலான்னு பார்த்தேன். ஆல்ரெடி இங்கே தான் வாங்கினேன், சின்ன போர்டு தான் வாங்கினேன் 100 ரூபான்னு. இது பார்த்திங்கன்னா 600 ரூபா போட்டுருந்துச்சி. 600 ரூபா போட்டு காய்கறி கட் பண்ணுறதா அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸு, தட்டு அதை மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. சரி இப்போதைக்கு வந்து வாங்க வேணாம், சும்மா வீடியோ தான் எடுத்தேன், நிறைய பொருள்லாம் வாங்கவே இல்லை. இது என்ன பிளேட்டுன்னே தெரில, பித்தளை கலரில் இருந்துச்சு. ஆனால் பார்க்க அழகாக இருந்துச்சு, வாங்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இருக்கிறதே புதுசு புதுசாக வாங்கி மேலே அடுக்கி வச்சுருக்கேன், இது வேறையா, எங்கே கொண்டு வைக்கிறது, அமைதியாக இரு அப்படின்னாரு. இது வந்து இது என்னது ஊதுபத்தி வைக்கிறதா என்னன்னே தெரிலங்க. நான் நிறைய ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்கேன். இந்த சாமி கும்பிடும்போது ஊதுபத்தி இதில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் நினைக்கிறேன். சரி என்னன்னு தெரியல, அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன காசு தான் வேணும், எல்லாமே வந்து அங்கே டிமார்ட்டுக்கு போகணுன்னு எல்லாமே வாங்கணும் அப்படின்னு தான் இருக்கும். ப்ரைஸும் வந்து ரொம்பலாம் இருக்காது, அதோட அஃபர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும். பிளேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு 2 டம்ளர் ஒரு கிண்ணம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 99 ரூபீஸ் தான். குவாலிட்டி நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா சூப்பர் ஃபினிஷிங் பண்ணியிருந்தாங்க. ஸ்பூன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. என்ன எல்லாத்தையும் பார்த்து வீடியோ தான் எடுத்தேன், எதுவுமே வாங்கவே இல்லை. இதெல்லாம் ஆல்ரெடி நானே வாங்கி வச்சுருக்கேன், அதை வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எல்லாம் வீட்டுக்கு மேலே தூக்கி போட்டிருக்கேன், அது எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியல. வீடு காலி பண்ணும்போது தான் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. அது என்னென்ன ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ வெயில் காலங்கிறதுனால பாப்பாவுக்கு பெருசாக பேம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பரவாயில்ல, வெளியில் கடையில் வாங்கினா அந்த ஒரு பேக்கே 600க்கு மேலே சொல்லுவாங்க, இங்கே வந்து கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. சரி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கே தான் வந்து விளையாட்டு ஜாமான்லாம் இருக்கும். என் பையன் நல்லா விளையாடுவான், எந்த விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தாலும் கொஞ்சம் நேரம் தான் விளையாடுவான். அதனால் இங்கேயே விளையாடிக்கோங்கடான்னு அப்படி விட்டுறது. ஐஸ் க்யூப்பில் வந்து அந்த ஐஸ்கிரீம் மேக்கரு அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி நான் எங்கள் வீட்டில் இருக்குது, 70 ரூபீஸ் தான். டப்பாலாம் பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்குது. டப்பா எந்த டப்பா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். சரி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொந்த வீடு கட்டினோன்னா அப்போ தான் வந்து இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். வாடகை வீட்டில் எவ்வளோத்த வாங்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. வாட்டர் பாட்டிலாம் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுட்டே 4-5 பாட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்குது. சரி அப்படின்னு பார்த்தேன், எல்லாமே பார்த்திங்கன்னா 40 ரூபா, 20 ரூபாய்க்கே வாட்டர் பாட்டில் வாங்கலாம், அதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருந்தேன். முக்கியமாக வந்து இந்த எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறது தான் பார்க்கலான்னு பார்த்தேன். அது வந்து சரியாகவே ஒன்றுமே இல்லை. ஒன்று பெருசாக இருந்துச்சு, அது சரியாக ஒர்க் ஆகலை. சரி அதனால் வந்து வந்ததுக்கு எதாவது வாங்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கெட், சின்ன பக்கெட்டு 99 ரூபீஸ் தான், நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ட்ரே, அதில் 2 டப்பா மாதிரி இருந்துச்சு, அதுவும் வந்து 76 ரூபீஸ் தான். ஆல்ரெடி அதை மாதிரி வேறு ஒன்று வாங்கியிருக்கேன், இருந்தாலும் வந்து சரி வாங்குவோன்னு வாங்கியாச்சு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1300 ரூபா சம்திங் தான். சரி அங்கே இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் தான் சைக்கிள் இருக்குது, இதை ஓட்டிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சாச்சு.
ஜெரன் குட்டி எங்கள் காரில் இருந்துச்சு, அது வேணுன்ட்டு இருந்தான். சரி இங்கேயே பார்த்து விளையாடிக்க, ஒன்றும்லாம் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கார்லாம் பார்த்திங்கன்னா 6 கார் என்னமோ இருக்குது, 99 ருபீஸ் தான். எல்லாத்தையும் அங்கே வாங்கிட்டோம். ஸ்லிப்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ், அதுவும் குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்கும். ஜெரானுக்கு ஒரு ஸ்லிப்பர் தான் வாங்கினோம். ஆல்ரெடி வாங்கின ஸ்லிப்பர் இங்கே தான் வாங்கினோம். பாப்பா போட்டுக்க ஸ்லிப்பர் இங்கே தான் வாங்கினோம். அவ்வளோ சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப நாள் உழைக்கும். பாப்பா வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட அந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே வெளியில் வர மாதிரி இடம் வந்தால் ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. ஜெரான் அப்படியே அங்கே இருக்க பொம்மையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் எடுத்து விளையாடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், வீட்டுக்கு மேட்டெல்லாம் தேவைப்பட்டுச்சு. சரி வாங்கி வச்சுப்போங்களாம். மேட்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப 35 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 32 ரூபா 35 ரூபாலேருந்தே மேட்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு 3 மேட்டு வாங்கிக்கிட்டேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மேட்டு இங்கே தான் வாங்கினேன், நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வாட்டர் பாட்டில் வேணால் வாங்கிக்கோன்னாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வாங்கினது மேலே கிடக்கு, அதை வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 35 ரூபா 39 ரூபா அப்படி தான். கொடை அது எல்லாமே வந்து இருந்துச்சு. கொடையும் நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பெல்ட்டு வேணால் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். பெல்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் தான் இருந்துச்சு. அவங்க ப்ராடாக யூஸ் பண்ணுவாங்கங்கிறதுனால அது வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூலிங் கிளாஸு ஜெரான் குட்டி ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். பாப்பாவும் எனக்கும் போடுங்க அப்படின்ட்டு சொல்லிச்சு. அதனால் 2 பேர் கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டாங்க. டிமார்ட்டுக்கு ஷாப்பிங் போகிறோமோ இல்லையோ, சும்மா டைம் பாஸ்க்கு போக வேண்டியது. முன்னாடிலாம் வந்து உண்மையாகவே ஷாப்பிங் தான் போவேன், நிறைய பொருள் வாங்குவேன். இப்போலாம் வந்து சும்மா வாங்கி வாங்கி எதுக்கு மணியை வேஸ்ட் பண்ணணும்னு அவ்வளோவா வாங்குறதில்ல. கடையிலலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பாக்கெட்டு, அந்த எண்ணெய் பாக்கெட்டு 230 ருபீஸ், இங்கே பார்த்திங்கன்னா 176 ருபீஸ் தான் ஆஃபரில். இதை மாதிரி அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷின் லிக்யூட் சொல்யூஷன்லாம் பார்த்திங்கன்னா கடையில் ரேட் அதிகம், இங்கே வந்து பெரிய பேக்காக எடுத்தோன்னா நம்மளுக்கு நிறைய வந்து ஆஃபர் இருக்கும். ஸ்கூல் திறக்க போகிறதுங்கிறதுனால இந்த செக்ஷனில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஜூஸ் பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 60 ருபீஸ் தான் சொன்னாங்க. அவ்வளோ ஜூஸ் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க, வேணாம் இப்போ தான் எல்லோரும் காய்ச்சல் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது குக்கர் கண்டிப்பாக ட்ரை பண்ணணுன்ட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கேர்ள் பேபிக்கு அந்த மேக்கப் பண்ணுறது திங்ஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆன்லைனில் கம்மி பண்ணும்போது இதெல்லாம் ரேட் கம்மி, இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சமாக வாங்கின திங்ஸையும் பில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்தாச்சு. ஜெரான் குட்டி அவனுக்கு ஒரு சிப்ஸ் மாதிரி ஒரு பாக்கெட், பெரிய பாக்கெட் வேணும்ன்ட்டு அதை எடுத்துக்கிட்டான். மேட்டு, இந்த பக்கெட்டு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இது 2 மேகி பாக்கெட் 60 ரூபா தான். ஹாட்டு ரொம்ப உரைப்பாக இருக்கும்ல, அது வாங்கிட்டாங்க. அப்படியே அங்கேருந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சும்மா தான் போனோம், நேரம் போகலை, சண்டே வீட்டிலே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு அப்படியே வர்ற வழியில் பார்த்திங்கன்னா வந்து ஹஸ்பண்டுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்து ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிக்கிட்டோம். நம்மளெல்லாம் தனியாலாம் போய் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷர்ட்டே வந்து வாங்கி கொடுத்தேன். இதுவே பார்த்திங்கன்னா வந்து 750 ருபீஸ் கிட்ட வந்துடுச்சு. நம்மளால் இதுதான் கிஃப்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.